மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி அன்று இதே போல விநாயகர் முன்பு அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். வழிபாட்டை முடித்துவிட்டு பூஜை அறையில் வைத்த கல்லுப்பை எடுத்து சமையல் உப்போடு கலந்து விடலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அதேபோல் வளர்பிறையில் வரும் சதுர்த்தி அன்று மாலை நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வழிபட வேண்டும். பிறகு பூஜை அறைக்கு சென்று நவதானியங்களை மஞ்சளுடன் கலந்து பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். நவதானியங்கள் இல்லை என்றால் வீட்டில் என்ன தானியம் உள்ளதோ அதை வைத்து பிள்ளையார் பிடித்து வைத்து தீப தூப ஆராதனை காட்டி ஸ்ரீ சக்தி கணபதியே துணை, ஸ்ரீ சக்தி கணபதியே போற்றி, ஸ்ரீ சக்தி கணபதியே சரணம், ஓம் கணேஷ் ரின்னம் சிந்தி வாரேண்யம் ஹுங் நம பட் ஆகிய மந்திரங்களை 108 முறை நம்பிக்கையுடன் சொல்லி வழிபட வேண்டும். இப்படி வழிபடுவதால் வாழ்க்கையில் வளர்ச்சி, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகரை நினைத்து வழிபடுபவர்களுக்கு அவரது அருள் நிச்சயம் கிடைக்கும்.